கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி மாங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மாங்காய் சீசனு. நான் வந்து கிளிமுக்கு மாங்காய் 2 மாங்காய் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம 2 விதமாக மாங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்கள்லாம் வந்து லஞ்சு பாக்ஸில் கட்டி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம 2 விதமான மாங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 2 மாங்காய் எடுத்தோம், கிளிமுக்கு மாங்காய். நம்ம 2 விதமான மாங்காய் சாதம் செய்ய போகிறோம். ஒரு மாங்காவை வந்து தோல் சீவிட்டு அழகாக சின்னதாக பல்லு மாதிரி சின்ன பல்லு மாதிரி கட் பண்ணிங்கன்னா, ஒரு மாங்காய் தோல் சீவிட்டு நம்ம காய் சீவுறதுல சீவி வச்சுக்கிறேன். நான் சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுக்கிறேன். நம்ம அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் சாதம் செய்யறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சாச்சு. மாங்காய் சாதம் வந்து நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்கிறோம். ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெள்ளை உளுந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் மாறட்டும். கடுகு நல்லா வெடிக்கணும். வரமிளகாய் ஒரு 4 போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இஞ்சி ஒரு துண்டு அளவு எடுத்து தோல் சீவிட்டு நல்லா திருவி வச்சுக்கிறோம். இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கணும். இந்த பச்சை வாசனை போனோம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம திருவி வச்சுக்கிற மாங்காய் போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ சாதத்துக்கு ஒரு மாங்காய் எடுத்துருக்கிறேன். வறுத்த மல்லாட்டை பயிறு ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். நான் இது வறுத்த பயிர் போடுறேன். உங்கள்கிட்ட பச்சை பயிர் இருந்தால் நீங்கள் வறுத்து போட்டுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் சாதத்தில் உப்பு போட்டு வச்சுட்டேன். அதனால் இந்த மாங்காய் தொக்குக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். மாங்காய் இந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம சாதம் வெடிச்சு ஆற வச்சு வச்சுக்கிறோம். சாதம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 2 டீஸ்பூனு மேலே நெய் விட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். மாங்காய் சாதத்தில் நெய் போட்டு செஞ்சு பாருங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். நம்ம ஒரு மாங்காய் சாதம் ரெடி பண்ணிட்டோம். நம்ம 2வது மாங்காய் சாதம் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மாங்காய் சாதம் வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 3 மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். வர மிளகா, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 50 கிராம் வெங்காயம் இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இந்த மாங்காய் தொக்குக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்குதான்
ஒரு மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன், தோல் சீவிட்டு. இந்த எண்ணெயில ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும். நம்ம சாதம் சாதப்பட்டு அந்த மாங்காய் கடிப்படும். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மாங்காய் இந்த முந்திரி பருப்பு கடிப்படும் பல்லுல. நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும். வெங்காயம் ரொம்ப செவர வேணாம், ஒரு கண்ணாடி பதம் இருந்தா போதும். இப்போ தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிற மாங்காய் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்க உங்க காசுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் இந்த பச்சை வாசனைலாம் போனோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை, இந்த மிளகாய்த்தூள் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம சாதம் இடிச்சு ஆற வச்சு வச்சுக்கிறோம். சாதம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ரெடி ஆகி போச்சு. இப்ப நம்ம இறக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சன்ல என்னோட சைடுல மாங்காய் சாதம் 2 விதமா நான் செஞ்சு காமிச்சிக்கிறேன். நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கும். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.